எப்படி படத்துக்குள்ள வந்தீங்க? டைரக்டர் இளன் அவருடைய அந்த ஒரு இன்ட்ரோ அமைஞ்சது எப்படி? 11th 12th சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அவருக்குமே அந்த ட்ராமா, ஷார்ட் ஃபிலிம்ஸு, காம்படிஷன்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து போவோம். இளனுடைய ஸ்கிரிப்டிங்லையும் நான் வந்து உட்காந்துருக்கேன். பியார் பிரேமா காதல் ஸ்கிரிப்டிங்கில் வந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இளன் தான் எனக்கு ரைட்டிங்கில் ஒரு குரு மாதிரி. ஸ்டார் படத்துல நிறைய சீன்ஸ் வந்து ரியல் லைஃப் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய கேரக்டர் பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சது, ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த குபீர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினி மீட்டிங்க்கு அதை யாருமே கூப்பிடலடா, அதே தாண்டா வந்துச்சுன்றது வந்து கவின் ப்ரோ சொன்ன இம்ப்ரோவைசேஷன். இது ஹரிஷ் கல்யாண் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு எஃபர்ட்லெஸ் ஒரு ஆக்டிங் இருக்கும். பியார் பிரேமா காதல் ஷூட் பண்ணதெல்லாம் வந்து எங்களுக்கு லைக் எப்படி அது போச்சுனேன்றது தெரியல. ஸோ கேஷுவலாக அது ஒரு எஸ்எம்எஸ் ஃபீல் இருக்கும்ல. கவின் ப்ரோ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஆகாஷ்வாணியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹீரோயின் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த அலுமினி மீட்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு டைலாக் ஒன்று பேசுவார், எமோஷ்னலாக டைலாக். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை நான் ரொம்ப நேரில் பார்த்தேன். பட் ஸ்டார் அப்படின்னு வரும்போது அதில் வந்து லால் சார் இத்தனை வருஷமா நம்ம மலையாளம் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் பார்த்து வேந்திருக்கோம். ஸ்டார் ஸ்பாட்டே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் ஸ்பாட்டாக தான் இருந்துச்சு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா லால் சார் வந்து ஒரு லெஜெண்ட். பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷமே எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் தான். நான் நடுவில் நிறைய படங்கள் பண்ணேன். ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே சின்ன விஷயம், ஒரு நாள் கூட நம்ம ஐடியலாக உட்காரக்கூடாது. சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் வந்து அதை வந்து கன்ஃபார்மாக வந்து அதை ரெகனைஸ் பண்ணுவாங்க. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாங்களும் ஹீரோ தான் வித் விஜய் கிஷோர் ஷோவில். இன்றைக்கி என் கூட ஹீரோவாக இருந்திருக்கிறவர். இவர் வந்து நிறையா படங்களில் வந்து நீங்கள் வந்து ஹீரோவோடைய ஃப்ரெண்டாக பார்த்துருக்கலாம். ஆனால் சொல்லாத விஷயம் என்னென்னா, செகண்ட் ஹீரோவாக சைலண்டாக சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக இளன் அவருடைய டைரக்ஷனில் கவின் அவருடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன ஸ்டார் திரைப்படத்தில் குலாபி அப்படிங்கிற கேரக்டரில் அந்த கவின் அவர்களுடைய ஃப்ரெண்டாக நடித்த ஆக்டர் தீப்ஸ் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம ஷோவுடைய கெஸ்ட்டாக வந்திருக்காரு. வணக்கம் குலாபி அவர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். குலாபினே சொல்லலாம்லவா? தாராளமாக. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிலேட்டான ஒரு பேர் அது. நான் ரீசெண்ட் டைமில் உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். அந்த கேரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்ம கேங்கில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ரிலேட்டபிள் ஒரு கேரக்டராக இருந்தது. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் எப்படி இருக்குது இந்த ரிசப்ஷன்? ஏன்னா படம் வந்து எல்லா பக்கமும் நல்லா பாசிட்டிவான ரிவ்யூ போயிட்டு இருக்குது. நீங்கள் பர்சனலாக எந்த அளவுக்கு ஹாப்பி? நான் ரொம்ப ஹாப்பி தான் ப்ரோ. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்து இந்த கேரக்டரோட வந்து பயங்கரமாக ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் அதான் 2-3 இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருப்பேன். அதான் ஒருத்தர் ரோகிணி தேட்டரில் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு அவருடைய ஃப்ரெண்டு வந்து துபாய்க்கு போயிட்டாராம். ஸோ அது அவங்களோட கனெக்ட் அந்த படத்தில் வந்து சீன் மாதிரி. ஆமாம், கனெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ரொம்ப இது பண்ணார். அப்புறம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். எனக்கு ரொம்ப அந்த இடத்துல கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேங், ஒரு கப்பல் ஒருத்தவங்க இருந்தாங்க. அங்கே வந்து அதான் ஐ ஹவ் நெவர் காட் அ ஃப்ரெண்ட் லைக் திஸ் இன் மை லைஃப், ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி, யுவர் கேரக்டர் வாஸ் ஸோ எமோஷ்னல் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்க. அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நிறைய அதாவது அந்த காமெடி சைடு வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இந்த எமோஷ்னல் சைடாகவும் ரெண்டு சைடுக்கான கமெண்ட்ஸுமே எனக்கு வந்துச்சு ப்ரோ. அதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ எய்தர் காமெடி மட்டும்தானா அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஸோ செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு சீரியஸ் சீனுக்குமே நல்ல ஒரு ரிசப்ஷன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டீகோட் பண்ணியே வந்து பர்ஃபார்மன்ஸை டீகோட் பண்ணியே வந்து நிறைய பேர்லாம் பேசினாங்க. அதெல்லாம் ஓகே, பரவாயில்ல, அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்கள டச் பண்ணியிருக்கு அப்படின்றதுல ரொம்ப ஹாப்பி ப்ரோ. அதான் அந்த ரிலேட்டபிள் கேரக்டராகவே மனசில் எல்லாத்துக்கும் நல்லா ரீச் ஆகிட்டீங்க. அது என்ன ப்ரோ பேர் குலாபி? அது நிக்நேமாக வச்சுட்டிங்களா இல்லை படத்தில் வச்சுட்டாங்களா எப்படி? இல்லை ப்ரோ, குலாபி வந்து எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர். ஆக்சுவலாக 11th 12th எங்கள் கூட படித்தார். அவர் பேர் விஜயகுமார். அவர் நாங்கள் பட்ட பேரை வச்சு குலாபின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த கேரக்டரை இது பண்ணி வச்சது தான், அந்த ரியல் லைஃப் கேரக்டரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த குலாபி கேரக்டர். ஓகே, கம்மிங் இன் டு த ஸ்டார் மூவி, எப்படி படத்துக்குள்ளே வந்தீங்க? அண்ட் டைரக்டர் இளன் அவருடைய அந்த ஒரு இன்ட்ரோ அமைஞ்சது எப்படி ப்ரோ? அதுதான் ப்ரோ, நான் 11th 12th சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். இளனும் நீங்களும்? ஆமாம், 11th 12th தான் ஒன்றா படித்தோம் நாங்கள். ஸோ அவருக்குமே அந்த ட்ராமா, ஷார்ட் ஃபிலிம்ஸு, காம்படிஷன்ஸு, இந்த ஆட்ஸ் அப்போ இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து போவோம் அந்த டைமில். ஸோ அது மூலிமா எங்களுக்குள்ளே வந்து ஒரு கனெக்ட் வந்து க்ரியேட் ஆச்சு. அப்போ அதுலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து அப்படியே படங்கள், ஸ்கிரிப்டிங். இளனுடைய ஸ்கிரிப்டிங்லேயும் நான் வந்து உட்காந்துருக்கேன். பியார் பிரேமா காதல் ஸ்கிரிப்டிங்கில் வந்து நான் ஸ்டோரி டிஸ்கஷனில் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இளன் தான் எனக்கு ரைட்டிங்கில் ஒரு குரு மாதிரி.
ஸோ நான் ரைட்டிங்கும் பேரலாக பண்ணுறேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் 2 எழுதியிருக்கேன். இன்னும் ஃபீச்சர் ஃபிலிம்ஸும் எழுதிட்டு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஷிப், பியார் பிரேமா காதல் இதுக்கு முன்னாடி இளன் அவருடைய காம்போல வந்திருந்தீங்க. உங்களுடைய காம்போ அதாவது இளனும் குலாபி அவர்களும் சேர்ந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார் படம். 2 படத்துலையுமே உங்களை இந்த கேரக்டருக்கு போடலாம் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஒரு ரீசன் என்ன? அதான் என்ன சைல்ட்ஹுட்லேருந்து என்ன பார்க்குறான். ஸோ எனக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன யூனிக்னஸ் இருக்குன்னு அவன் சின்ன வயசுலேருந்தே இளன் எப்போவுமே நம்புவான். ஸோ அவனுடைய இப்போ ப்ராஜெக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நான் இருப்பேன். பட் அதுக்குன்னு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு நீ கன்ஃபார்மாக இருப்ப அப்படின்லாம் கிடையாது. பியார் பிரேமா காதலுக்கு முன்னாடியும் நான் ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணேன். ஆமாம், டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணிவிட்டு அது அப்புறம் ஓகே பண்ணி தான் பியார் பிரேமா காதல் பண்ணோம். இப்போ ஸ்டாருக்குமே நான் ஒரு சின்ன டெஸ்ட் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணேன் ப்ரோ. ஸோ படத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக போகணும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுன்ற அந்த ஃப்ரீடம்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வேறு, ஒர்க் வேறு. ஸோ அதான் அந்த ஒர்க் இதில் வந்து டோட்டலாகவே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கிறது, அதில் ப்ரொஃபஷனலாகவே இருந்துக்கிட்டாங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம். ஸ்டார் படத்தில் நிறையா சீன்ஸ் வந்து ரியல் லைஃப் இன்ஸ்பயர்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு எழுதுன்னு வந்து நிறையா நேர்காணல் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய கேரக்டர் பற்றி நான் கேட்கணும்னு நினச்சதே, ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த குபீர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபேர்வெல்ல வந்து நான் அவங்களாம் ஃபேர்வெல் கூப்பிடவே இல்லை, அவளே வந்துட்டா அப்படின்னு சொன்னதாகட்டும். நீங்கள் வந்து துபாய் போகிற அந்த டைலாக் சொல்லும்போது எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் அந்த ஃபேர்வெல் அந்த டைலாக் சொன்னீங்கல்ல, அந்த அலுமினி மீட்டிங்க்கு அதை யாருமே கூப்பிடலடா அதே தாண்டா வந்துச்சுன்றது வந்து கவின் ப்ரோ சொன்ன இம்ப்ரூவைசேஷன். அது ஸ்பாட்லேயே அங்கே தோணி அது இது பண்ணுது. அது அப்போ தியேட்டரில் வந்து அதை ரொம்ப பயங்கரமாக ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். அதான் இப்போ வந்து நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து ரிலேட்டபிளாக இருக்குது. ஐ மீன் இன்ஸ்பயர் ஆகி சீன்ஸில் வச்சிருக்காரு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய அந்த சிறு வயது மெமரிஸ்னு ஒன்று இருக்கும் இல்லவா, அதுலேருந்து ஏதாவது மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் வந்திருக்கா, இல்லை அதை இன்ஸ்பயர் பண்ணி ஏதாச்சும் இதில் ரைட்டிங் இருக்கா? ஜென்ரலாக இப்போ காப்பி அடிக்கிற சீனுன்றது எல்லாருடைய லைஃப்லையுமே அது நடந்திருக்கும் ப்ரோ. ஸோ அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளை இது பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அது. எல்லா சீன்ஸ்க்கு பின்னாடியுமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அது ரியல் லைஃப்லேருந்து ட்ரா பண்ண முடியாது. அங்கங்கே எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது தான். ஸோ இங்கேருந்து பின்னாடி பார்த்து எழுதுறது, பேப்பர் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்தான். இப்போ உங்களுடைய கேரக்டருக்கு வரும்போது அந்த குலாபிங் கேரக்டர், ஏன்னா பியார் பிரேம காதல நம்ம பார்த்தோம்னா த்ரூ அவுட்டாக ஒரு காமிக்கல் ரோல்லேயே நம்ம பார்த்தாச்சு ஹரிஷ் கல்யாண் ரோட அவருடைய அந்த கான்செப்டில். இதில் வந்து இளன் உங்களுடைய கேரக்டர் வந்து ஸ்கெச் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாகவே காமெடி, ஸ்கூல் போர்ஷன் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும் இதாகிட்டு, செகண்ட் ஹாஃப் வரும்போது இப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த படங்களில் ஒன்று எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா ராஜா ராணி படத்தில் வந்து சந்தானம் ரோலை நான் அப்படி தான் பார்த்துருந்தேன். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த இது வரும்போது ஆர்யா கூட அந்த ஒரு எமோஷனல் சீன்ஸ் அது அப்படியே இங்கே எனக்கு ரிலேட்டபிள் ஆச்சு அந்த இதில். ஏன்னா செகண்ட் இதில் வந்து அந்த எமோஷனலாகவும் நாங்கள் வந்து தீப்ஸ் அவர்களை பார்த்தோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ரைட்டிங் வந்து நீங்கள் இளன்கிட்ட எப்படி நீங்கள் ஐ மீன் கேட்டுக்கிட்டீங்க, நான் அவரே உங்ககிட்ட சொன்னாரா இந்த மாதிரி எப்படியாவது? ஆமாம் ப்ரோ, எப்பயுமே வந்து இளன்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு கமெடியனாக ஆகணும் அப்படின்றது எப்பயுமே நம்ம ஒரு ஆக்டர் ஆகணும். ஸோ ஆக்டர் ஹூ கேன் ப்ளே ஆல் எமோஷன்ஸ். அது காமெடியாக இருந்தாலும் சரி, சீரியஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே நம்ம அதை ப்ளே பண்ணணும். ஸோ ஒரு ஆக்டராக தான் நம்ம ஃபைன் டியூன் ஆகணுன்றது மட்டும்தான் என்னுடைய கோலாக இருந்துச்சு ப்ரோ. ஸோ அதுக்கு மெயின் மேட்டர் வந்து நான் வெறும் இப்போ பியார் பிரேமா காதல் நீங்கள் சொன்னும்போது அதில் வெறும் ஒரு காமெடி ட்ராக்கு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஆட் ஆன் ஆகி நான் கம்ப்ளீட்டாக எல்லா விதமான ஒரு 2 விதமான எமோஷன்ஸுமே இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு இளன் தான் வந்து இதுவும் மேஜிக்கலாக இது அமைஞ்சிச்சு. அது இல்லாமல் இந்த ஸ்பேஸ் கொடுத்தது இளனுக்கு வந்து எனக்கு இளன் கொடுத்தது வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல். ஓகே, கமிங் டு த ஆர்டிஸ்ட் அந்த இதுக்கு நம்ம வரும்போது, இதுக்கு முன்னாடி பியார் பிரேமா காதலில் ஹரிஷ் கல்யாண் அவரும் அந்த டைம் அந்த பிக் பாஸ் முடிச்சு வராரு, ஒரு அப்கமிங் ஆக்டர் அந்த இதுலேயும் அதே மாதிரி தான். ஸ்டாரில் வந்து கவின் 2 பேர் கூடயுமே நடிச்சிட்டிங்க. அதாவது அப்கமிங் கொலிட் ஸ்டார்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் 2 பேர்த்தையுமே. ஸோ 2 பேர்த்து கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு விதம் எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த 2 பேர்த்துக்கிட்ட என்ன ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணீங்க ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது? ஹரிஷ் கல்யாண் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு எஃபர்ட்லெஸ் ஒரு ஆக்டிங் இருக்கும். அதாவது அவர் நடிக்கிறாரா, இதுவாக பண்ணுறாரா அப்படின்ற ஒரு கேஷுவல்னஸ் இருக்கும். நான் பியார் பிரேமா காதல் ஷூட் பண்ணதெல்லாம் வந்து எங்களுக்கு லைக் எப்படி அது போச்சுனேன்றது தெரில. ஸோ கேஷுவலாக அது ஒரு எஸ்எம்எஸ் ஃபீல் இருக்கும்ல, எஸ்எம்எஸ் ஃபீலில் வந்து ஜீவாவும் இதுவும் ஒரு சிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிங்கில் தான் அது அப்படியே அது ஷூட் பண்ணதே தெரியல. ஸோ அது அப்படியே ஒரு நேச்சுரலாக அமைஞ்சிச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. கவின் ப்ரோ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஆகாஷ்வாணியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த வெப் சீரிஸில். ஸோ நான் நிறைய இன்டர்வியூலையும் சொன்னேன் அதை. ஒரு பர்டிகுலர் சீன் ஒன்று இருக்கும் ஆகாஷ்வாணி வெப் சீரிஸில். அந்த ஹீரோயின் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த அலுமினி மீட்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு டைலாக் ஒன்று பேசுவார், எமோஷ்னலாக டைலாக்கு, செம்ம டைலாக். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை நான் ரொம்ப நேரில் பார்த்தேன். அது பார்க்கும்போதே எனக்கு என்ன இது இவர் ஒரு வேறு லெவலில்
வேறு ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இவருக்குள்ளே ஒரு வேறு மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர் இருக்காங்கன்றது எனக்கு அப்போவே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் டாடா பார்க்கும்போது ஒரு பயங்கர கன்ஃபர்மேஷனு. அப்புறம் ஸ்டாரில் வந்து நேராகவே நிறைய விட்னஸ் பண்ணேன். நிறைய இன்ஸ்பிரேஷன். அவர் அவர் பண்ணதெல்லாம் நிறைய இன்ஸ்பயர் ஆச்சு. ரொம்ப ஸ்டார் ஸ்பாட்டே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் ஸ்பாட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா லால் சார் வந்து ஒரு 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 லெஜெண்ட் அவர். இப்போ வந்து இவங்க அப்கமிங் ஸ்டார்ஸ் இப்போ பட்டிங்காக இருக்கிறவங்க ஓகே, அது அந்த க்ரூவே பார்த்தீங்கன்னா ஒரு யங் எனர்ஜெட்டிக் க்ரூன்னு எடுத்துக்கலாம். பிஆர் பிரேமியா காதல் ஆகட்டும், ஸ்டார் ஆகட்டும். பட் ஸ்டார் அப்படின்னு வரும்போது அதில் வந்து லால் சார், அதாவது இத்தனை வருஷமாக நம்ம மலையாளம் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் பார்த்து வேந்திருக்கோம். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஹாப்பியாகவும் கொஸ்டினாக கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஸ்பாட்லேயே வச்சு பாராட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்க. அதுதான் அன்எக்ஸ்பெக்டட் தான். அன்றைக்கி எனக்கு ஷார்ட் இல்லை, ஆனாலும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு 10 டேஸாக சும்மா ஸ்டாரில் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்றதால அப்படியே நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அப்படியே டக்குன்னு மாறிட்டேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சார் வந்து முன்னாடி சின்ன சின்ன சீன்ஸ்லலாம் பார்த்துருக்காரு போல். ஸோ ஃபைனல் டேன்றதால அன்றைக்கி சார் வந்து எங்கே இருக்காரு அப்படி கூப்பிட்டுவாங்க சொல்லி, அப்புறம் இளன் வந்து என்னை கூப்பிட்டு வர சொல்லிட்டு, அப்புறம் அதான் இன்ஸ்டாவில் கூட அந்த ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த பிக்கு. ஸோ பார்த்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணார். நல்லா பண்ணுற, லைக் கீப் டூயிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் குலாபியா கேரக்டர் வந்து ரீச் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. ஸோ மச் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம சினிமாவில் பண்ணும்போது சினிமா சர்க்கிள்லேருந்து வர அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து மஸ்ட் நீடட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அது வந்து ஒரு போனஸ் தான் நம்ம எப்படி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணிடுவோம், ஆடியன்ஸ் வந்து கொடுக்குற விஷயம் தான் நம்ம. பட் செலிபிரிட்டி ஸ்கூல்லேருந்து வந்த அந்த ஒரு அப்ரிசியேஷன், அந்த வகையில் உங்களோட இந்த கேரியரில் மெயினாக இப்போ ஸ்டார் படத்துக்கு அப்புறமா உங்களுக்கு பர்சனலி நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ண மூமெண்ட் சினிமாவிலேருந்து உங்களுக்கு கிடைச்ச அப்ரிஷியேஷன்? மாறன் அண்ணன் ப்ரிவ்யூ வந்து நான் ஒன்றா தான் பார்த்தோம். மாறன் அண்ணன் கூட மாறன் அண்ணன் வந்து பயங்கரமாக பாராட்டினார். ஸோ வெறும் காமெடி மட்டும் அப்படின்றது மாதிரி நினச்சேன். பட் இந்த எமோஷனுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கப்பா, நீ இதுக்கு மேலே டக்குன்னு அடுத்த விஷயங்களை வந்து பார்த்து நல்ல ரெந்தியான கேரக்டர்ஸ் வந்து பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் பேசினார் மாறன் அண்ணன். நல்லா எப்பயுமே பேசினாலுமே கரெக்டாக நல்லா பேசுவார், நல்லா ஹெல்ப் பண்ணுவார், நிறைய விஷயங்கள் கைட் பண்ணுவாப்படி மாறன் அண்ணன். அதுக்கப்புறம் காதல் சுகுமார் அண்ணனும் சேம் பார்த்தாரு, ப்ரிவ்யூ பார்த்தாரு. அவருமே வந்து என்ன ஒரு 2-3 ஆஃபீஸில் கேட்டிருக்காங்க, அவங்க கேரக்டர் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க, நான் சொல்லி விட்றேன்ப்பா அப்படின்னாரு. நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்டையும் குலாபி கேரக்டர் ரீச் ஆனது வந்து பர்சனலி மீடியாவில் இருக்கிற எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் பிளெஸ்டு. அந்த ஓகே கனெக்ட் ஆகிட்டாங்க, நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹோப் எனக்கு கொடுத்துச்சு ப்ரோ. கம்மிங் பேக் டு ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம்னா பியார் பிரேமா காதல் 2018 அப்போ ரிலீஸ் ஆன படம். ஓகே, நல்ல ரிசப்ஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறமா 6 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ஸ்டார் வருது. ஸோ அந்த 6 இயர்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறது நீங்கள் இடையில வந்து ஆகாஷ்வாணி பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி ஆடை பண்ணியிருந்தீங்க. பட் ஈவன் தோ இளன் ப்ரோ கூட அந்த எந்த ஒரு விஷயம் வந்து இல்லை கன்ஃபார்ம் இவர் வந்து பண்ணியே ஆவார். ஏன்னா இளன் இதை பொறுத்த வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணது எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த ஆர்ட் வந்து கரெக்டாக கொடுத்துறோம் அப்படிங்கிறதுல வந்து ஸ்கிரிப்டிங்க்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. அந்த ஒரு விஷயம் வந்து இளன் கிட்ட எப்படி ப்ரோ நீங்கள் சின்ன வயசுல இருந்து கூட இருக்கீங்களா? அந்த 6 இயர்ஸ் கேப்ங்கிறது எவ்வளோ பேஷன்ஸாக அந்த டைம் இருந்துச்சு அப்போ? ஆமாம் ப்ரோ, எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு நான் சில டைம் இளனை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயரும் ஆவேன். ஸோ அந்த பேஷன்ஸுன்றது வந்து ரொம்ப இருக்கும். எவ்வளோ பேஷன்ஸாக நம்ம இருக்கணுன்றது வந்து நான் இளன்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் எங்கள் பர்சனலாக எங்கள் டீமுக்கே இது வந்து அந்த ஒரு 5 இயர்ஸ் இருக்குல்ல ப்ரோ, அது லைஃபுக்கே வந்து அது ஒரு வேக்கப் கால் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் இந்த 4 வருஷத்தில், இந்த வெயிட்டிங் பீரியடில் நிறைய லேர்னிங்கு. நான் மற்ற இதுங்களும் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் எனக்கு ரிலீஸ் ஆகாமல் ஒரு 5-6 படம் இருக்குது ப்ரோ. ஆமாம். ஸோ அந்த இப்போ ரீசெண்டாக காமெடியன் சதீஷ் சரண் இருக்கார்ல, ஸோ அவர் கூட வந்து ஒரு முஸ்தஃபான்னு சொல்லி ஒரு படம் அது இப்போ நெக்ஸ்ட் மந்தில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த கேப்பில் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன் பேரலெல்லாம். ஸோ ஹோப்ஃபுல்லி அது எல்லாமே ரிலீஸ் ஆகணும், கரெக்டாக நடக்கணும். கண்டிப்பாக இப்போ இருக்கிற அந்த ரெகக்னிஷனோட அடுத்தடுத்த வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். அது டீம் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போது ஸ்டார் ஓகே குலாபியாக நம்ம ரீச் ஆயாச்சு. பட் ஸ்டார் மூலம் ஸ்டாரான குலாபி பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மீடியா இந்த சினிமா இதுக்குள்ளே இந்த ஆசை வந்து எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே நான் அந்த ட்ராமாஸ்லாம் போடுவாங்களே இப்போ ஸ்கூலில், அதில் நான் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்றதில் வந்து நான் எப்பயுமே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து ஒரு ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் ஒரு சர்வெண்ட் ரோல் வந்து ஒன்று கொடுத்தாங்க.
ஸோ அதில் வந்து அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுலேருந்து அப்படியே பேரலாக ஒவ்வொரு விஷயமா அந்த கரகாட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் 11th தான் வேறு ஸ்கூல் நான் மாறினேன். அப்போது தான் இளனை மீட் பண்ண தருணம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸு இது அப்படின்னு ரைட்டிங்கு அப்படின்ற மாதிரி அப்படி ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தோம். இளன் சார் மீட் பண்ணும்போது எப்படி ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இதுக்குள்ளே வந்தீங்களா இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும் போது நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்களா? இல்லை ஆல்ரெடி நாங்கள் இந்த ட்ராமாஸு அந்த ஆட்ஸ் ஆப்ஸ்லாம் இன்டர் ஸ்கூல்லேயே நாங்கள் இதுக்கு போவோம். இந்த ஆட்ஸ் ஆப் காம்படிஷனு, ஏதாவது இந்த டான்ஸ் காம்படிஷனு, ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்லாம் ஒன்றா சேர்ந்து போவோம். ஸோ அப்போவே ஒரு பாண்டு க்ரியேட் ஆச்சு. ஸோ அப்போ க்ரியேட் ஆன பிராண்டு தானே அவங்க வளரும்போது அது பேரலாக ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அப்படி ஆர்கானிக்காக ஃபார்ம் ஆன ஒரு பாண்டாக தான் நான் பார்க்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற போது நீங்கள் வேரியஸாக கண்டிப்பாக நிறைய இடங்கள் வந்து ஆடிஷன்ஸ் கண்டிப்பாக போயிருப்பீங்க, அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஸ்டார் படத்தில் வந்து ஒரு ரியல் ஸ்டார் உருவாகிறதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். அந்த படத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, அதில் ஒன் ஆஃப் த ஸ்டார் நீங்கள். அதில் வந்து இப்போ ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்து ரொம்ப க்ளோஸ் டு இதாக இருக்கும் கவின் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த அந்த ஆடிஷன்ஸ்லேயே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஆடிஷன் அந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் எதாவது இருந்திருக்கா? எவ்வளோ ஆடிஷன்ஸ் முதல் அட்டன் பண்ணியிருக்காங்க? ஆடிஷன்ஸ் தான் பண்ணேன். அது இது இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ஒரு 200 to 500 ஆடிஷன்ஸ் வரைக்கும் போயிருப்பேன். சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லேருந்து எல்லா சின்ன சின்ன டேரக்டர்ஸ்லேருந்து எல்லா டேரக்டர்ஸ், டாப் டேரக்டர்ஸ் ஆடிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நான் போயிடுவேன். எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தோன்னா எல்லாமே ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. அது ஆடிஷன்னாவே வந்து அது தேடி போயிட்டு எப்படியாவது நம்ம அந்த அந்த இதில் வந்து நம்ம அந்த லிஸ்ட் அவங்க டேரக்டர்ஸ் பார்க்க போகிற அந்த வீடியோவில் வந்து நம்ம வீடியோ வந்துடாதான்றதுக்காக நம்ம அது சில டைம் காலையிலேருந்து ஒன் டே ஃபுல்லாலாம் வெயிட் பண்ணியிருக்கோம். ஒன் டே ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு அன்றைக்கி கொடுக்க முடியாமல் அடுத்த நாள் காலையில் வந்து எர்லியாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆனால் ப்ராசஸ் தானே ப்ரோ. இப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போதும் ஸ்டார் படத்தில் அந்த குறிப்பிட்ட சீன்ஸ் ஒரு ஆடிஷன் போகிறதாகட்டும், அந்த ட்ரெய்லரில் வந்து அந்த டைலாக் ஒரு மிகப்பெரிய ஹைப் ஒன்று கிரியேட் பண்ணிச்சு. இந்த மூஞ்சியெல்லாம் எப்படி நடிப்பேன்னு கேட்டேன். இதெல்லாமே இது வந்து சினிமாவில் ட்ரை பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு ரிலேட்டபிள் ஒரு டைலாகாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வசனம் உங்களோட லைஃப்லேயும் நடந்திருக்கா? ஆமாம் ப்ரோ, ஆமாம், டெஃபினட்டாக வந்து நடந்திருக்கு. ரிஜெக்ஷனாக பார்த்தோன்னா அப்படின்ற மாதிரி பெருசாலாம் யாரும் இது பண்ணதில்லை. வாங்கிட்டு அமுச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஃபாலோ பண்ணாலும் அந்த கால் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்று அப்போயே நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ இது இந்த ஆடிஷன் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய இதுவாக இருக்குது. சில ஆடிஷன்ஸ்க்கும் நான் த்ரூ ஆகி போயிருக்கேன். சில இதுக்கெலாம் வந்து இப்போ ரத்னா ஆடைக்கெலாம் வந்து நான் ஆடிஷன்ஸ் மூலியமாக தான் போனேன். ரேண்டமாக ஆடிஷன்ஸ் பண்ணேன். ரத்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பியார் பிரேமா காதல் பார்த்தோன்னே அப்படியே டக்குன்னு ஆடையில் வந்து ஒரு லென்த்து கேரக்டர் வந்து ஒன்று கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு இது ஒரு பர்சனலாக எடுத்து வரேன். இப்போ வந்து சினிமாவிலேருந்து நெக்ஸ்ட் பர்சனல் இருக்குது. பர்சனலாக ஃபேமிலியில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ஏன்னா அந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸில் ஒன் ஆஃப் த எமோஷன் வந்து ஃபேமிலி, சப்போர்ட்டபிள் பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி. உங்கள் லைஃப்பில் உங்களுடைய ஃபேமிலி பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். சூப்பர் ப்ரோ. நான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சின்ன ஃபேமிலி தான். நான், அம்மா, பாட்டி, அப்புறம் என் தங்கச்சி, அதுக்கப்புறம் தங்கச்சியோட பாப்பா டெஸ்டினி, அப்புறம் மச்சான் அனுராக் அப்படின்னு. ஸோ ரெண்டு வந்து சின்ன ஃபேமிலி தான். அது நம்ம படத்தில் வரும்போது தான் அந்த இன்ஜினியரிங், நானும் இன்ஜினியரிங் தான், பிஇ மெக்கானிக்கல் தான் நானும் இன்ஜினியரிங் தான் படித்தேன். ஸோ இனிஷியலாக அவங்க வந்து வேலைக்கு போகணுன்னு சொல்லி நிறைய இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இப்போ அவங்க அம்மா தான் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் சப்போர்ட், ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாமே சரி. அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ த்ரூ அவுட் த இது வந்து எனக்கு ஒரே பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட்னால் அது அம்மா, பாட்டி, இவங்க மட்டும். ஸோ அவங்க படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலாக என்ன கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆக்டர்ஸ் ஜேர்னின்னும் போது கவின் சாரோட என்ன பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. கனெக்ட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க எண்டிலலாம். பட் அதெல்லாம் தாண்டி இப்போது ஹாப்பி. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்டார்ட், ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று அமைஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சுட்டு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பாக அடுத்த லெவல் தான் போகும், கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போது இளன் அவரோடது நீங்கள் வந்து பியார் பிரேமா காதல், ஸ்டார், இந்த ரெண்டு காம்போவுமே பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த காம்போ வந்து நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்? அப்கமிங் இதில் என்னெல்லாம் போயிட்டுருக்கு டாக்ஸ்? இப்போ வந்து அதான் ஜென்ரலாக பிரபு சோலமன் சார் ஆஃபீஸில் இருந்து கூப்பிட்ருக்காங்கன்றது மட்டும்தான் இது வந்துச்சு. இன்னும் அதோடைய ப்ராசஸ் இன்னும் முடியல ஆக்சுவலாக. ஸோ அது ஒன்று தான் இப்போதைக்கு அப்கமிங் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. அது ஆடிஷன்ஸ் அதெல்லாம் இப்போ டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ எது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ எது ஸ்டார்ட் ஆகுதோ அதில் அப்படியே ட்ராவல் ஆகி போக வேண்டியது. கமிங் பேக் டு பியார் பிரேமா காதல். பியார் பிரேமா காதல்ல அந்த கேரக்டர் வந்து நல்லா ஹிட் ஆச்சு, ரிலேட்டபிள் ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா, நான் பர்சனலி பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ரிலேட்டபிளா இருக்கிற அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து ஒன்ஸ் நமக்கு ரிலேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்தடுத்த படங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு மித் ஒன்று இருக்கு. பட் உங்களோட இதில் பார்க்கும்போது நான் வந்து ஆடை படம் மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆகாஷ்வாணி வந்து ஓடிடியில் வந்தது. ஏன் பிரதர் அடுத்தடுத்த படங்கள் வந்து அதுதான் ப்ரோ. என்னன்னா வந்து இப்போ பியார் பிரேமா காதலில் ஒரு பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடச்சிச்சு. பட் ரியாலிட்டி பார்த்தோன்னா வந்து அடுத்தடுத்த இதில் வந்து பிக் பண்ணல. அது அது என் மேலேயுமே நான் சொல்லுவேன். சிலது வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தேடி இருக்கணும் அப்படின்ற ஒரு இது எனக்கு ஒன்று இருக்குது. பட் நான் எதுக்கானமோ இப்போது ரிக்ரெட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஜேர்னி வந்து ஸோ ஒருத்தங்களுக்கு இந்த டைமில் இது நடக்கும், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங் வந்து பண்ணிட்ட பிறகு தான் அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றாங்களே. ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷமே எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் தான். நான் நடுவில் நிறைய படங்கள் பண்ணேன். அது ராபின் ஹுட்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன். மொட்டராஜேந்திரன் சார் அவர் கூட ஒரு படம் ஒன்று பண்ணேன். அது ஆஃப்டர் பியார் பிரேமா காதல் அது பண்ணேன். அது ரிலீஸ் ஆகலை. அப்புறம் சைரன்னு சொல்லி ஒரு படம், அந்த படம் ஒன்று பண்ணேன். இப்போ இருக்க அந்த ஜெயம் ரவி சார் அது அந்த டைமில் டைட்டில் வச்சது. ஸோ அந்த ஒரு படம் ஒன்று பண்ணேன். அப்புறம் மதில் மேல் காதல் அப்படின்னு முகின் ராவ் அவரு கூட த்ரூ அவுட்டாக ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் தான் அது. 2020 அது லாக்டவுனால் படம்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அதுவும் இப்போது ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகிற இதில் இருந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அது ரிலீஸ் ஆகணும். ஸோ இந்த கேப்பில் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி ஸ்டார் வந்துருச்சு. ஸோ ஹாப்பி. அதுக்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளியாகவே ஒன்ஸ் அகைன் இருக்கும். அந்த 6 வருஷத்துக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகுது இல்லவா? ஏன்னா இத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க. அது நீங்கள் ஹோப்ஃபுல்லி அடுத்தது ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார் வந்து அதுக்கு ஒரு பிள்ளையாக சொல்லி போட்ட மாதிரி ஒரு இதாக இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் அப்படின்னு ஒரு இது வந்து நீங்கள் கேரி அவுட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸ் இல்லவா? அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணி 2010 டைம்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 10 லைன்லேருந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் டு சினிமா லைம்லைட் மெயின் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஜேர்னி இத்தனை வருஷங்கள் எடுத்துருது. ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன? ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னென்னா வந்து மெயினாக அதான் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து நம்ம பிடிக்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தால் அதை பிடிக்க முடியாது. நம்ம அப்படியே ஒரு காமாகி ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காரும்போது அந்த பட்டர்ஃப்ளை நம்ம மேலேயே வந்து உட்காரும் அப்படின்ற ஏதோ ஒரு ப்ராபோ இல்லை ஏதோ ஒரு சேயிங் இருக்குது அப்படின்ற மாதிரி படித்தேன் எதுலேயோ. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன் ப்ரோ. பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரே விஷயத்தை நோக்கி, நம்ம எது நோக்கி அதில் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே சின்ன விஷயம் ஒரு நாள் கூட நம்ம ஐடியலாக உட்காரக்கூடாது. ஸோ சம்வாட் சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் வந்து அதை வந்து கன்ஃபார்மாக வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு பாசிட்டிவாக இருந்த ஒரு விஷயம். சினிமா ஆக்டிங் அப்படின்னு ஒரு பேஷனுக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா பியார் பிரேமா காதல், ஆடை, ஸ்டார் இது எல்லாமே நல்ல ரெஸ்பெக்ஷன் கிடச்சிருக்கு. மெயினாக காமிக்லாம் சரி, எமோஷனலாகவும் சரி, இந்த 2 கேரக்டருமே உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சு அந்த ஒரு குரூம் ஆகியிருக்கீங்க. உங்களுடைய ஒரு ஆக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு லாங் டைம் விஷயம் ஒன்று இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பண்ணணும் பர்சனலி அது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னா சார்? எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்லாம் இல்லாமல் எந்த கேரக்டர்ஸ் கொடுத்தாலுமே ஸோ அதை வந்து 100% அதுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஆசை. ஸோ அது வந்து ஃபுல் காமெடியாக இருந்தாலுமே காமெடி ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி அதை டெலிவர் பண்ணணுன்றது இருக்குது. ஃபுல் சீரியஸ் அப்படின்ற எமோஷன்ஸாக இருந்தாலுமே ரெண்டுத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணணும். ஐ வாண்ட் பி அன் ஆக்டர் மெயின்லி. ஸோ அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் இப்போது பார்த்தீங்கன்னா பிரதர், இப்போது கேஸ்டிங்குன்ற ஒரு இதுவே வந்து ரொம்ப பெருசாக சோஷியல் மீடியா எல்லாம் வந்து பூம் ஆகிட்ட பிறகு அது ரொம்ப ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அது இருந்துச்சு. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து டெய்லியுமே ஹசல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளோட ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. நம்மளோட பெட்டர் ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய அப்கமிங் ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாங்க. என் கூட இருந்த ஆட்களே வந்து இப்போ அப்துல் லீன்னு ஒரு பிரதர் இருக்கார். அவர் இப்போது கேப்டன் மில்லர்லாம் ஒரு எமோஷ்னல் சீன்ஸ்லாம் ஒன்று பண்ணியிருப்பார். அவர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன். அவர்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரும் வந்து அவர் எமோஷன்ஸும் கேரி பண்ணுவார், இதையும் கேரி பண்ணுவார். ஸோ அப்புறம் கண்ணா ரவி ப்ரோ. ஸோ இவங்க ரிஷி இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ஒரே கேங்கு ப்ரோ. ஸோ இப்போ இந்த எல்லாமே ஒரு அப்கமிங்கில் வந்துட்டுருக்காங்களே இவங்க எல்லாருமே அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைமில் நான் சொன்னல 2012-13 டைமில் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைமில் இருந்தவங்க தான் எல்லாருமே. அவர் இப்போ சனத்து
மகானில் வந்து பாபியோடைய பையனாக வருவாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இவங்க எல்லாருமே நாங்கள் அந்த டைமில் அந்த தேட்டர் பிரசாத் தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸில் அப்படின்ற அந்த டைமில் இருந்தே நாங்கள் இவங்க எல்லாருமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கான ஒவ்வொரு இடம் வந்து கிடச்சிட்ருக்கு. எல்லாருமே அவங்களுக்கான விஷயத்தை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ஸோ ஆக்டிங்காக எனக்கு இதுதான் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு ஆக்டராக எல்லாருக்குமே வந்து எனக்கு இந்த டைரக்டருடைய படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒன்று இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஃபேவரேட் ப்ரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் நான் நடிக்கணுன்ற ஆசை. பட் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் இல்லவா? நம்ம கண்டிப்பாக எல்லா இதுலேயும் நடிக்கணும். ஆனால் இவருடைய படத்தில் எப்படியாச்சும் நடிச்சிடணும். ஆமாம், எனக்கு ரஞ்சித் அண்ணன் படத்தில் நடிக்கணும்னு ஆசை ப்ரோ. எனக்கு ஆக்சுவலாக ரஞ்சித் அண்ணன், மாரி அண்ணன் அந்த சைடு சர்க்கிள் வந்து நான் இது வரைக்கும் நான் அப்ரோச் பண்ணதே இல்லை. பட் எனக்கு ஒரு லைஃப் டைம் விஷனா கூட நான் அதை நான் சொல்லுவேன். ஃபைனலாக ஸ்டார் படம் நல்ல ஒரு ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இளன் அவரோட எதுவும் நெக்ஸ்ட் எடுத்து அடுத்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த சினிமா ஜேர்னியில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த சொல்லும் போது சோஷியல் மீடியாவுடைய அந்த க்ரூமிங் வந்து இன்றைக்கி ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னு. நீங்களாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைமில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி வந்தவங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சினிமாவில் மெயினாக அந்த காஸ்டிங் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய அந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி அவங்கள நிறையா பிக் பண்ணி எடுக்கிறாங்களவா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸை வந்து ஒரு அப்கமிங் ஒரு நல்ல பட்டிங் ஆக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் ஹெல்த்தி ஆர் வேறு ஏதோ ஒரு ஆங்கிள்? கண்டிப்பாக ஹெல்த்தி தான் பிரதர். இப்போ இவங்க தான் வரணும்லாம் கிடையாது. இல்லை, சினிமான்ற இட்ஸ் அ ஓப்பன் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நான் வந்து அந்த இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி பார்க்குறேன்னா அவங்க டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுற ஒரு மீடியமாகன்றது இருக்குது. ஸோ அதனால அது அவங்க வராங்க. நான் இன்ஸ்டாகிராம்ஸில் நான் நிறைய பேர் பார்க்குறேன். அந்த அருணாச்சலேஸ்வர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு லவ்வரில் நடிச்சாங்க. அதெல்லாம் ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாரு. ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ விஜய் சித்து எடுத்துட்டிங்கன்னா அவங்க 2 பேருமே ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான்லாம் எதுவுமே கிடையாது பிரதர். எந்த டேலண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த வந்து அவங்கள வந்து ஷோகேஸ் பண்ணிக்கிறதுன்றது வந்து உண்மையிலே அவங்களுக்கு ரியல் டேலண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்குமே நான் வந்து ஐ வாண்ட் விஷ் எவ்ரிபடி குட். நான் இந்த கேள்வி ஸ்டார்டிங்லேயே கேட்டுக்கணும்னு நினச்சேன். பட் எனிவேஸ் இன்டர்வியூட ஃபைனல் கேள்வி வச்சுக்கலாம். குலாபி கேரக்டரை நல்லா ஜாலியாக நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இப்படி இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிள் கேரக்டராக இருந்துச்சு. ஆனால் ரியலாக இப்போ நான் உங்களை பார்க்கும்போது அதுலேருந்து சட்டிலும் அந்த படத்தில் எல்லாம் சொல்லுவாங்களே 7 வித்தியாசங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு, அது மாதிரி இருக்கே ஏன் இப்படி? இல்லை ப்ரோ, நான் பேசிக்காக வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் ப்ரோ. எனக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். நான் எந்த ஸ்பாட் போனாலுமே ஒரு 5 நாள் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நான் அப்படியே ஒரு ஜோனில் இருப்பேன். பட் அந்த ஒரு 6வது நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு பிக்கப் ஆகி ஒரு இதில் போயிடுவேன். அது வேறு ஒன்றும் இல்லை, பயம்தான். யார் என்ன சொல்லிடுவாங்களா இதுவாகன்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதான் நான் பேசிக்காக இன்ட்ரோவர்ட்ன்றதால அந்த பழகிறதுக்கு கொஞ்சம் இது இருக்கும். அப்புறம் எப்படி ஏலன் ப்ரோ இந்த கேரக்டருக்கு இது பண்ணாங்க? ஏன்னா உங்களுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இல்லவா, சின்ன வயசுலேருந்தே தெரியும் இல்லவா? ஆமாம், அது எப்படி சொல்கிறது, இன்ட்ரோவர்ட்ன்றது வேறு, இப்போ பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வேறு இல்லை ப்ரோ. ஆக்டிங் பேஷன் டுவர்ட்ஸ் அந்த இது. ஆமாம் ப்ரோ, அவன் சின்ன வயசுலேருந்து பார்க்குறான் ப்ரோ. ஸோ எனக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. இப்போது கமெண்ட்ஸும் எல்லாருமே சொல்கிறது வந்து எந்த ஒரு சாயலுமே இல்லை, ஒரு தனி யூனிக்னஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்றத நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த கமெண்ட் கேட்கும்போது ஓகே, ஒரு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளும் ஓகே ஒரு விஷயத்தை நோக்கி போகலாம் கான்ஃபிடென்ட்டாக. ஸோ இவ்வளோ வருஷம் ஆஃப் வெயிட்டிங் வந்து இட்ஸ் நாட் இன் வெயின் அப்படின்றது நல்லா தெரிஞ்சு. கண்டிப்பாக ப்ரோ, அந்த பொறுமை அப்படிங்கிறது அந்த ஜேர்னியில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருக்கு. அண்டு நீங்கள் சொன்ன இந்த ப்ராசஸில் நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஸ்டார் படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக அமைஞ்சிருக்கு. அண்டு எங்கள் டீம் சார்பாக ஒரு பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறோம். ஸ்டாருக்கு மட்டும் இல்லை, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ எப்படி குலாபியாக எங்ககிட்ட ரீச் ஆனீங்களோ அதே மாதிரி அப்கமிங் இதில் அப்பார்ட் ஃப்ரம் குலாபி ஒரு ஆக்டராக, ஒரு ப்ரிடாமினன்ட் ஆக்டராக வந்து கண்டிப்பாக எங்ககிட்ட ரீச் ஆவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு அவர் சேனல். நான் திருப்பி சொல்கிறேன், பர்சனலி நான் வந்து குலாபியோட ஃபேனாகவே நான் வந்து இந்த இடத்துல இல்லை பிரதர், எங்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதான் இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க, அதனால தான் ரிலேட்டபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரெஷியஸான டைம் கொடுத்ததுக்கு, இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அரமநாடு சேனலுக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எனக்காக ஒரு டைம் ஒதுக்கி என்னை இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.